ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2026 குரூப் 4 அண்ட் குரூப் 2 குரூப் 2A உடைய எக்ஸாமுக்கான கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. இதே போல் வந்து வரப்போகிற குரூப் 4 2026 குரூப் 4 வந்து டஃப்பாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து முன்னாடியே படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு சொல் அப்படிங்கிற தலைப்பு வந்து பார்க்க போகிறோம். சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. சொல் அல்லது மொழி இது ரெண்டுமே வந்து ஒரே பொருளை தான் தரும். சொல்லுனாலையும் மொழினாலையும் ஒரே பொருள் தான். இது பார்த்திங்கன்னா 3 வகை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தனிமொழி, இரண்டாவது வந்து தொடர்மொழி, மூன்றாவது வந்து பொதுமொழி என 3 வகை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தனிமொழி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கண் அப்படிங்கிறது வந்து தனித்து நின்றுக்கிற ஒரு சொல். இது படி அப்படிங்கிறது வந்து தனித்து நின்றுக்க சொல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் தரும். அந்த மாதிரி வந்து தரக்கூடிய பொருளை வந்து தனிமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பகாபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகாபதம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கண் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பிரிக்க முடியாது, படி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பிரிக்க முடியாது. அதனால இது பகாபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரப்போ 2026 குரூப் 4 வந்து கேட்கலாம், கண் அல்லது படி இந்த வார்த்தையை வந்து பிரிக்க முடியுமா, பகுபதமா பகாபதமா அப்படின்னு கேட்பாங்க. பகாபதம் இது வந்து பிரிக்க முடியாது. அதே போல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கண்ணன் படித்தான். இதில் பிரித்தாலையும் பார்த்திங்கன்னா கண்ணின்றது வந்து ஒரே ஒரு பொருளை தான் தருது, தனிமொழி தான் இருக்குது. படித்தான் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா பிரிச்சிங்கன்னா படி என்பது வந்து ரெண்டுமே வந்து ஒரே ஒரு பொருளை தான் தருது. அதனால் இது வந்து பிரிக்க முடியும். இது இந்த கண் குட்டல் அன், படி குட்டல் இத் குட்டல் ஆண் இந்த மாதிரி வரும். பகுபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வரப்போகிற 2026 குரூப் 4 வந்து கேட்பாங்க. குரூப் 4 அண்ட் குரூப் 2 வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்மொழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்மொழி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது வந்து தொடர்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்து தொடர்ந்து வந்தால் வந்து தொடர்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கண்ணன் வந்தான். இதில் பார்த்திங்கன்னா கண்ணன் என்பது ஒரு வார்த்தை, வந்தான் என்பது ஒரு வார்த்தை. இது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதனுடைய பொருள் வந்து நமக்கு தெரியுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் என்பவர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சென்றாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதனுடைய வார்த்தைகள் வந்து மொழி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது பேர் பார்த்திங்கன்னா தொடர்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா பொதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமொழி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லி பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரப்போகிற 2026 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமில் எப்படி